சபையிலே திருமுருக பெருஞ்சபையிலே பரந்தாமன் அமர்ந்த சபையிலே பிரம்மதேவன் அமர்ந்த சபையிலே பேறு பெற்ற பெருஞ்சபையில் அத்தகைய தலைமை பீடத்திலே தவ பீடத்திலே மகாபீடத்திலே அமர்ந்து 18 சித்த பெருமக்களுடன் அருளாட்சி செய்கின்ற வடிவமைத்து அமர்ந்த அத்தகைய கந்தனின் சீடனாம் எமது ஆசானாம் அகத்தியத்தை அற்புதமாக திருமுருகன் அழைத்த அத்தகைய நிலையிலே அகத்திய பேராற்றலை அற்புதமாக அவன் ஊர் வந்து அமர்ந்த திருமுருகப் பெருமானுடன் வந்து அமர்ந்து சூட்சமமாக மகிழ்ந்து ஆனந்த கூத்தாடி அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை சங்கொலி முழங்க வரவேற்கிறோம். அஞ்சு பஞ்ச சங்கொலி முழங்க. அகத்தியமே வருக ஜகத்தியமே வருக அகதீஷாய நமக அகதீஷாய நமக ஓம் 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 அகதீஷாய நமக. சொல்வேன் சபைதனில் இருக்கும் எளியேற்ற நிலைதனை சித்தனை அகழ்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள் சித்தகணங்கள் தேவகணங்கள் எல்லாம். இது எங்கும் காணா இறை பிரளய நிலையாகும். சிவனும் பரந்தாமனும் பிரம்மதேவனும் ஒன்றாக வந்து அமர்ந்து அருளோடு வழங்க அமர்ந்திருக்கும் நற்சபை இது. நற்சபை பொற்சபை இது. பொன்னம்பல வாளுடைய சபை இது. அகத்தியனை முன்னிறுத்தி அத்துணை கணங்களும் பிடிக்கும் அற்புதமான சபை. என் சொல்வேன் என் செய்வேன் எம் ஆற்றல் அல்ல எம்மாற்றல் என்று தாழ் பிடித்து வணங்கி யாம் வணங்குதல் நிலைதனை கையாண்டு அள்ளி தாரை வார்த்த அற்புதமான ஆற்றல்கள் அனைத்தையும் பிரபஞ்ச மகா சபையிலே 30 கோடி தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் பஞ்சபூதங்களையும் ஒன்றாக அமைத்து தாரை வார்த்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சிவலிங்கத்தின் திருவடியில் துணை ஆற்றலையும் சமர்ப்பு அகத்தியன் அடிபணிவு சரணாவோடு நல்ல ஆற்றலை வழங்குகின்றேன். எம் சபை என்று அவன் உரைக்க, அவன் சபை என்று நீ உரைக்க, உன் சபை என்று சிவம் உரைக்க, சிவசபை என்று வந்தோர்கள் உரைக்க, இது யார் சபை சித்தனே? இது யாருடைய சபை? பிரபஞ்சத்தை வணங்குவோர்களுடைய சபையாகும் இச்சபை. பிரபஞ்ச ஆற்றலை வணங்குவோர்களுடைய சபையாகும் இச்சபை. யாம் அமர்ந்திருந்த பொழுதும் எமக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சிவத்தின் மைந்தர்களாக, பிரபஞ்ச மைந்தர்களாக, அது எப்பாலினத்தவர்களாக இருந்த பொழுதும் பிரபஞ்சத்தின் மைந்தர்களாக அமர்ந்திருக்கின்ற அனைவருடைய சபையாகும் இச்சபை என்று யாம் நல்லாசிகளை வழங்குகின்றோம். எம் முன்னால் சிவத்தை அடிபணிந்து வணங்கி எம் முன்னால் அமர்ந்திருப்போர்கள் யாவரும் எம் முன்னால் முதன்மை சீடர்களே சித்தனே. அனைவரும் முதன்மை சீடர்கள். பிரபஞ்ச மகா சபையிலே அவன் உருவம் வைத்தோ தோற்றம் வைத்தோ அவனுடைய நடை உடை பாவனைகள் வைத்தோ
அவன் ஈட்டிய இகலோக பொருளீட்டல் வைத்தோ அவன் பெற்ற புகழ் வைத்தோ இச்சபையில் இடம் அளிப்பதில்லை யாவருக்கும் உரைத்தவாறு அமர்ந்திருப்போர்கள் யாவரும் உள்ளுக்குள் அடைகின்ற சரணாகதி பரிபூரண அடிபணிவு சரணாகதி நிலைக்காக தாரை வார்க்கப்படும் சூட்சம ஆசிகளின் மூலம் அவர்கள் முதன்மை இடத்தினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இச்சபையில் என்று மகா சபையினுடைய சஷ்டி பெருவிழா நாயகனுடைய அற்புதமான ஆசிகளை சித்தனே சித்தனுக்கும் தாரை வார்த்து சிவசீடர்களுக்கும் தாரை வார்த்து அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். நற்சங்க பொற்சங்க சற்சங்க பெருவிழா சங்கம திருவிழாவாக நடைபெறும் இவ்விழாதனில் அகத்தியன் முன்பாக ஆன்மீக சந்தேக நிலைகளை தன் தேகத்திற்குள் இருக்கும் சந்தேக நிலைகளை ஆன்மீக நிலைகளை முதலாவதாக உரைத்து அதற்குரிய விடைதனை ஏற்று பெற்று ஏற்றமுடன் பெற்று அவரவர்களுடைய சுயநிலை தன் வினைநிலை கர்ம நிலைகளுக்குரிய வினாக்கள் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே அகதீஷாய நமக.